வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமையை வச்சு எப்படி ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். கோதுமை மாவு பிணையிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு லேசாக கரைச்சி விடுங்க. இப்போ நான் ஒரு 200 கிராம் அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன், கோதுமை மாவு. இப்போ மாவு போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெய் 2 ஸ்பூன் அளவு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ மாவு நல்லா நம்ம நைஸாக சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா பிசைஞ்சாலே நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ ஒரு ஈர வெள்ளை துணி எடுத்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். மூடி வச்சுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ குட்டி உருண்டையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. குட்டி உருண்டை எவ்வளோக்கு நீங்கள் குட்டி உருண்டை எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. அதனால லேசாக பரத்திக்கோங்க. நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கிறதுனால சப்பாத்தி கட்டையில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓரத்தில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த பக்கம் மடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் சர்க்கரைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அதே டம்ளரில் நம்ம பாகை காய்ச்சணும் தேவையில்லை. சர்க்கரை கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும். இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும் லேசாக. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. போதும். இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு சமோசாவாக போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கிறதுனால எண்ணெய் குடிக்காது. நல்லா பொரியட்டும். ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா பொரியட்டும். இப்போ பெரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா மாறி இருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்ல கலர் மாறிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான
ஒரு கோதுமை மாவில் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. பொரித்து எடுத்து வச்சுருக்கிற சமோசாவை நம்ம சக்கரை தண்ணியில் போட்டுடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறிடும். ஊறி நல்லா உப்பி வரும். அப்புறம் நீங்கள் பசங்களுக்கு எடுத்து கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். 2 பொருள் இருந்தால் போதும், கோதுமை மாவு சக்கரை இருந்தால் போதும், நம்ம இது பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கோதுமை உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.